தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு அதிரடி திருப்பம் வரவிருக்கும் 5 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக எடுக்கப் போகும் ஒரு ரிஸ்க் முடிவு இப்போது அரசியல் வட்டாரத்தையே பரபரப்பாக்கியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வென்று சாதனை படைத்திருந்தார். சட்ட விதிப்படி அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததாலும் அதிமுகவை சேர்ந்த 4 முக்கிய எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை துறந்து முதல்வர் விஜயின் தாவேகாவில் இணைந்ததாலும் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகள் காலியாகின. தற்போது இந்த 5 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த சூழலில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர முடிவை கையில் எடுத்துள்ளதாக தெரிகிறது. 5 தொகுதிகளில் திருச்சி கிழக்கில் மட்டும் வேட்பாளரை நிறுத்திவிட்டு மற்ற 4 தொகுதிகளையும் புறக்கணிக்க திமுக ஆலோசித்து வருகிறது. கடந்த தேர்தலில் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய இடங்களில் திமுக அதிமுகவிடம் தோல்வியை தழுவியிருந்தது. அம்பாசமுத்திரத்தில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தோல்வியடைந்தது. இப்போது இந்த 4 இடங்களிலும் தாவேகா மிக வலுவாக இருக்கும் சூழலில் அங்கு நேரடியாக மோதி தோல்வியை மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் சந்திப்பதை விட திமுகவின் முழு பலத்தையும் திருச்சி கிழக்கில் மட்டும் காட்டுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவாலயம் கணக்கு போடுகிறது. இதற்கிடையே ஒரு முக்கிய ட்விஸ்டாக திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலினை நேரடியாக களமிறக்க வேண்டுமென திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு அதிரடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கடந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் எதிர்பாராத விதமாக ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் வெற்றி வரும்போது புகழ் தேடி வருகிறது, தோல்வி வரும்போது பொறுப்பை நான் ஏற்கிறேன் என அவர் உருக்கமாக பேசியிருந்தார். இப்போது திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிட்டால் அது மிகப்பெரிய கௌரவ போராக மாறும். ஆனால் ஒருவேளை அங்கேயும் பின்னடைவு ஏற்பட்டால் அது கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் இந்த முடிவில் மிகுந்த எச்சரிக்கையோடு உள்ளனர். மறுபக்கம் முதலமைச்சர் விஜய் தான் வெற்றி பெற்ற தொகுதியை தக்கவைத்து தனது கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்க தயாராகி வருகிறது. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது வெறும் ஒரு தொகுதிக்கான தேர்தல் மட்டுமல்ல. இது முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையிலான நேரடி கொள்கை மோதலாகவே பார்க்கப்படுகிறது. ஆட்சியை பறிகொடுத்த திமுகவுக்கு இது செல்வாக்கை மீட்கும் ஒரு வாய்ப்பு. மறுபுறம் முதல்வர் விஜய்க்கு இது தனது பலத்தை நிரூபிக்கும் ஒரு அக்னி பரீட்சை. இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றால் இப்போதே தமிழக அரசியலில் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மகுட போரில் வெல்லப்போவது யார் என்று.